அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எங்கள் அண்ணா சண்முகராஜன் அவர்கள் பாதந்தொட்டு வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன். எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதைங்க நாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தங்க செந்தூரம். அதாவது கோல்டை சிவந்த நேரத்தில் உப்பாக மாற்றுறோம், நேனோ பார்ட்டிகல்ஸாக மாற்றுறோம். இது விலை உயர்ந்த பொருளுங்க. ஏன்னா இப்போ இப்போ கோல்டு பாருங்கள், இது சொக்க தங்கம். இது சொக்க தங்கம். இந்த சொக்க தங்கம் 35 கிராம் வேணும். கிட்டத்தட்ட இன்றையோட மதிப்பு 6 லட்ச ரூபா வரும். தோராயமாக 6 லட்ச ரூபா வரும். இது சித்த வைத்தியர்கள் வாய்ப்பு இருக்கவங்க செஞ்சுக்குங்க. இப்போ நாங்கள் ஒரு குரு மருந்து செய்கிறக்கோசரம் இது ரெடி பண்ணீங்க, செஞ்சிட்டோம். அது செஞ்சு முடித்த பொருளையும் செய்யக்கூடிய பொருளையும் எல்லாம் எடுத்து நாங்கள் போடுறோம். இது நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரசவாத ஆய்வாளர்களும் சித்த வைத்தியர்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நம்ம பதிவு கூட போகலாங்க. நாம் 35 கிராம் சொக்க தங்கத்தை நாம் சுத்தி பண்ணி எடுத்துக்கணும். ஜெயரசம், அதாவது பாதரசத்தை அபரேகத்துக்குள்ளே வச்சு, அபரேக நவநீதத்துக்குள்ளே வச்சு 7 முறை மடக்கி எடுத்தோம்னா அது நெருப்பு போடாத ரசமாக மாறிடும். இந்த தங்கத்தை உருக்கி இந்த ஜெயரசத்தை கொடுக்கும்போது தங்கம் இப்படி மஞ்சள் கலரில் உடஞ்சிடும். மஞ்சள் கலரில் இப்படி பவுடராகிடும். அதாவது தங்கம் செத்து போயிடும். ரசம் பட்டனே தங்கம் செத்து போயிடும். இது மாதிரி தங்கம் மஞ்சள் கலரில் பவுடராக மாறிடும். இந்த ஜெயரசத்தை கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி ஆகும். சாதா ரசத்தில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றம் ஏற்படாது. தங்கமும் 950 டிகிரி, நம்ம கொடுக்குற ரசமும் 1500 டிகிரி. இந்த டிகிரியில் கொடுத்தா தான் உடையும். இது உடச்சி எடுத்துகிட்டு இது கட்டின கந்தகம். ஏற்கனவே நான் போட்டிருப்பேன், வாழைக்கிழங்கு தண்ணியில் கட்டின கந்தகம். அது கட்டின கந்தகத்தையும் இந்த உடைச்ச பொடியையும் ரெண்டையும் ஒன்றாக கல்வத்தில் போட்டு, இது ஒரு 35 கிராமு, ரசம் 35 கிராமு, தங்கம் 35 கிராம், மொத்தம் 105 கிராமு. இது உங்களுக்கே தெரியும். அபரேக ஜெயநீர், வஜ்ர அபரேகத்தை நவநீதம் பண்ண, அபரேக நவநீதத்தை ஜெயநீர் பண்ண அபரேக ஜெயநீர், அபரேக குரு ஜெயநீர்னு எடுத்துக்கலாம். கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குது. இந்த மூன்றையும் கொடுத்து இதை அரைச்சி வில்லத்தட்டி காய வச்சு குப்பி செந்தூரம் பண்ணி எடுக்கணும். குப்பி செந்தூரம் பண்ண தெரியும், நம்ம வைத்தியர்களுக்கெல்லாம் தெரியும். குப்பி செந்தூரம் முறையாக செஞ்சு எடுக்கணும். எடுத்துட்டா இந்த மாதிரி தங்கம் இந்த மாதிரி செவந்த நிறத்தில் வந்துடும். இந்த மாதிரி சிகப்பாக வந்துடும் தங்கம். இது பேர் தங்க செந்தூரங்குவாங்க. இதோட பயன் என்னென்னா 4448 வியாதியும் இது குணப்படுத்தும். மனிதனுக்கு உண்டாகக்கூடிய எல்லா நோய்களுக்கும் இது ஒரு குரு மருந்து போன்ற வேலை செய்யும். அனுபானத்தை மாற்றி மாற்றி கொடுக்கணும். உதாரணத்துக்கு நீர்மொழி விதையில் இந்த கடுகளவு இந்த தங்க செந்தூரத்தை தொடர்ந்து ஒரு 48 நாள் சாப்பிட்டா நரம்புகள் பலப்படும். எலும்பு மஞ்சளில் இருக்கக்கூடிய சத்துக்களை உற்பத்தி செய்யும். அணுக்களை புதுப்பிக்கும். இந்த மாதிரி 4448 வியாதியும் குணப்படுத்தும். சுரப்பிகளை சீராக சுரக்க வைக்கும். இம்பேலன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும். இது ஒரு குரு மருந்து மாதிரி பயன்படுங்க. வாய்ப்புள்ள சித்த வைத்தியர்களும் ரசவாத ஆய்வாளர்களும் செய்து பயன்பெற்றுங்க. நன்றி, வணக்கம்.